அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற விமானமானது விபத்திற்குள்ளாகி இருந்த நிலையில் அது பற்றிய நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். இப்ப அந்த பகுதியில் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்ப அது குடியிருப்பு பகுதியில் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்னென்ன மாதிரியான சவால்கள் நிறைஞ்சிருக்கு, தற்போது வரைக்கும் எவ்வளவு சதவீத மீட்பு பணிகள் முடிவடைஞ்சிருக்கு, இன்றைய நாளே இது மொத்தம் முடிவடைந்து விடும் என எதிர்பார்க்கப்படுமா, அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேறு இடத்திற்கு மாற்றப்படுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கா, மின்சார துண்டிப்பு ஒரு பக்கம் இருக்கு, நேரம் செல்ல செல்ல இருள் சூழும் அப்படிங்கிற சேலஞ்ச் எல்லாமும் ஒரு பக்கம் இருக்கு. கள தகவல்கள் சொல்வது என்ன? 230 பயணிகள், 2 விமானிகள், 10 விமான பணியாளர்கள் என மொத்தம் 242 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறது. விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் மோதிய குடியிருப்பு பகுதியில் இருந்தவர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு அச்சமும் நிலவக்கூடிய நிலையில் தற்பொழுது மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே மாநில பேரிடர் மீட்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த CISF, இந்திய ராணுவம் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த அனைத்து பிரிவினரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த மெஹானி நகர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய BJ மருத்துவக் கல்லூரி என்ற அந்த கல்லூரிக்கு சொந்தமான ஆண்கள், அதாவது பயிற்சி மருத்துவர்கள் தங்கக்கூடிய விடுதியின் மீதுதான் இந்த விமானமானது மோதி இருக்கிறது. அந்த விடுதியினுடைய முக்கிய கட்டடம் மற்றும் உணவகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த 2 கட்டிடத்தின் மீதுதான் விமானம் மோதி தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இந்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக குஜராத் போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் 80% மீட்பு பணிகள் நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த கட்டிடங்கள் மிக கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அந்த கட்டிடங்கள், அதாவது இந்த விபத்து எவ்வளவு கோரமாக நிகழ்ந்து இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சாட்சியாக அந்த கட்டிடங்கள் இருக்கின்றன. நாம் பார்க்கிறோம், அந்த கட்டிடம் மற்றும் கட்டிடத்தின் அருகில் இருந்த மிதிவண்டிகள் மற்றும் கார்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்தும் அந்த தீக்கு இரையாகி வெறும் கூடாக மட்டும் காட்சியளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கட்டிடத்திற்குள் இருந்த அனைத்து பொருள்களும் சேதமாகி இருக்கின்றன. மேலும் இந்த விபத்து நடந்த பொழுது பயிற்சி மருத்துவர்கள் அங்கு உணவருந்து கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் நாம் பதிவு செய்தோம். அந்த உணவகத்தில் இருந்த மேஜையின் மீது இருந்த உணவுகளை கூட அவர்கள் விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி செல்லக்கூடிய அந்த உணவுகளும் மேஜை நிலையை இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அந்த குறிப்பாக அந்த மோதிய 2 கட்டிடமும் வெறும் தீக்கிரையாக காட்சி அளிக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் எரிந்திருக்கின்றன. விபத்து நடந்த இடத்தில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். எந்த அளவிற்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பது தொடர்பாக அவரிடம் அதிகாரிகள் கேட்டு வருகிறார்கள். மேலும் விமானத்தினுடைய பாகங்கள் இன்னும், அதாவது விமானத்தினுடைய சின்ன சின்ன பாகங்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டிருந்தாலும் கூட விமானத்தினுடைய முக்கிய பாகங்கள் இன்னும் அங்கு சிதறி கிடக்கிறது. மேலும் அந்த விமானம் மோதிய கட்டிடத்தில் இருந்த பொருட்களும் அங்கிருந்து சிதறி கிடக்கிறது. அதை அனைத்தையுமே தற்பொழுது ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து அமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். மீட்பு பணி இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவடையலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.